வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். OnePlus 11 அவங்களோட அடுத்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன். ஸோ ஃப்ளாக்ஷிப் வந்து 11 இருக்குது. ஸோ 8 Gen 2 வச்சு. ஸோ இது வந்து 11R 10Rோட சக்ஸஸ் தான். ஆனால் 10Rோட கம்பேர் பண்ணும்போது நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசரும் அப்கிரேட் இருக்குது. 8100 மேக்ஸ்லாம் டேரெக்டாக 8+ Gen 1க்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 16GB 256GB மாடல் தான். ஸோ 45,000 இருக்குது. LPDDR5X ரேம் இருக்குது. ஸோ அது வந்து போன வருஷம் LPDDR5 தான் இருக்குது. ஆனால் இப்போ 3.1 தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 4.0 சப்போர்ட் கிடையாது 8+ Gen 1ல். ஸோ அது தவிர 8+ Gen 1 ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசரு 4nm தான் இருக்குது. ஸோ 8 Gen 1 கம்பேர் பண்ணும்போது இது வந்து பவர் எஃபிஷியன்சி, ஏன்னா TSMCனால பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆமாம். ஸோ சார்ஜும் பெட்டராக நிற்கும். ஸோ இதில் வந்து OnePlus 11ல் Quad HD டிஸ்பிளே இருக்குது. இதில் 120Hz. அது வந்து LTPO பேனலு. ஸோ இதில் வந்து Full HD தான் இருக்குது. ஆனால் LTPO கிடையாது. ஆனால் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் 45Hz 48Hz 60Hz 90Hz எல்லாம் இருக்கும். ஆமாம். ஸோ அது இருக்குது. ஆனால் இது வந்து AMOLED ஸ்க்ரீன் தான். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமாம். ஸோ அது தவிர பேட்டரி இதெல்லாமே அதே தான் இருக்குது. ஸோ அதே 5000 mAh பேட்டரி, அதே 100 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜ். ஸோ 10Rல 80 வாட்ல இருந்துச்சு, 11ல 100 வாட் இருக்குது. அதே 100 வாட் சார்ஜிங் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 80 வாட் 150 வாட் மாடலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரே மாடல் தான் இருக்குது. ஸோ 100 வாட் மட்டும் தான். ஸோ நம்ம பெஞ்ச் மார்க்ஸ்க்கு போவோம். எங்கே இருக்கு? ஸோ iQOO Neo 7 தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா 8200 8+ Gen 1ஓட பெட்டர் நம்ம ஆல்ரெடி இப்போ இது போட்டோம். ஸோ அதோட கேமிங் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்ரு. இது வந்து 8+ Gen 1 ஓகே நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் 8 Gen 2 எல்லாமே இருக்குது. S22 நம்ம 8 Gen 1 தான். ஸோ அதோட பெட்டராக தான் இருக்குது. 10Tயோட பெட்டராக இருக்குது. 10T கூட 10T 8+ Gen 1 தானே, அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதில் கூலிங் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா சேம் சிப் தான், ஆனால் இதில் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது. 10T வாங்கலாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் கோரில் பிக்சல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இது வந்து iQOO Neo 7ஓட பெட்டராக தான் இருக்குது. ஆனால் 10Tலாம் கொஞ்சம் இங்கே தான் நம்ம 8+ Gen 1 ஃபோன்ஸு, மற்ற 8+ Gen 1 ஃபோன்ஸு இல்லை 8 Gen 1 ஃபோன் கூட S22 கூட 8 Gen 1 தானே, அதுவும் பெட்டராக இருக்கே. அப்போ மல்டி கோர்லேயும் 10Rோட பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து 8200 iQOO Neo 7 பெட்டராக இருக்குது. ஆனால் 10T இதில் பெட்டராக இருக்குது. இதில் பெட்டராக இருக்குல்ல 10T. ஸோ 10T அன்டூட்டலில் வேர்ஸாக இருக்குது, ஆனால் கீக் பென்ஸில் பெட்டராக இருக்குல்ல. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 10Tயும் 8+ Gen 1 தான். ஆனால் எப்படி இதில் பெட்டராக இருக்குது, ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தெரில. ஸோ இது நிறையா வாட்டி ரன் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. நம்ம ஹீட்டிங் ஆகுதான்னு பார்ப்போம். கூலிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அட்வான்ஸ் கூலிங்லாம் பண்ணியிருக்கோம், ஹைலைட்டாக சொன்னாங்க. நிறைய கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம், கேமிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது OnePlus 11R கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போது பேட்ரி இப்போ 100% இருக்குது. சார்ஜரில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேங்க. 33% 33 degrees டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரூம் டெம்பரேச்சர் மாதிரி தான், 24 degrees. சரி, இது இப்போது கேம் வந்து அவங்களோட கேம் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் வழியாக ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டில் கிரவுண்ட்ஸ் வால்யூம் ஃபுல்லில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் இது என்ன நல்ல ஸ்லைடர் வேறு இருக்குது. ஸோ சூப்பர். கிராஃபிக்ஸ் குவாலிட்டியை பார்க்கும்போது 8 Gen 1ல், ஸோ 8+ Gen 1 ஆமாம். HDR எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது. ஸ்மூத்தில் போனால் கூட அல்ட்ரா வரல. அல்ட்ரா ஹெச்டி கூட இருக்குது. ஸோ அதை வேணாம், HDR எக்ஸ்ட்ரீமே போடலாம். பிளாக் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Team match, let's go. CPU தான் மெயின் யூசேஜா, ஜிபியில் யூஸே ஆகலை. 100% போகுது.
sword for the first time. வச்சுட்டான். சீ. Clear. பேக்ல இருந்து Target down. ஆல்மோஸ்ட். எனிமி டீம்ல அவ்வளோ பேர் இல்லையா இன்னைக்கு? எங்க இருக்காங்க? அடடா. I need consumables. ரெண்டு பேர் தான் இருக்காங்க எனிமி டீம்ல. ஆமா, எனிமி டீம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணான்னு நினைக்கிறேன். The புரிய blue team மாட்டேங்குது. is in the lead. இம்ப்ரெஸ் ஆகல. Reloading. Clear. Cover me. முன்னாடியே ஓடுறேன். No mercy. வேற ஐட்டம் போட்டாங்க என்ன 34-32 அடே. Great. You're about to win. The red team doesn't have a lot of time left. Cover me. Expired. Reloading. என்ன பறந்து வரான்? Blue team victory. என்ன நடந்தது? ஒண்ணுமே ஒருத்தனை கூட நான் ஷூட் பண்ணல. டெம்பரேச்சர் 38-39 கூலிங்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை 39 ஆயிடுச்சு. சரி அப்போ கால் டேட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் குறையும். ஆமாம், கெஞ்சின் தான் பிரச்சனை. பார்க்கலாம். இருக்கு, ஆனால் மீடியம்ல இல்லை. ஸோ அது ஃப்ரண்ட் லைன். சரி ஓகே, ஸ்கோர் 50 வரைக்கும் போகணும். ஐஐடி வெள்ளூரா ஒருத்தன் பேர்? ஆ இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா. Heads up. Enemy UAV spotted. ஐயோ Headshot. Need backup. Changing mag. Cover me. அடே அங்கேருந்து எல்லாரும் போட்டுட்டு இருக்கான். Hostile hunter killer drone inbound. சிரமம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ டேய் என்ன ஒருத்தன் ரைட்லேருந்து வரான், ஒருத்தன் லெஃப்ட்லேருந்து வரான். டேய் என் டீம் என்னடா பண்ணுறேன்? என்ன பண்ணுறேன்? டீம் Hostile predator missile inbound.
Hunter killer drone. Hostile hunter killer drone inbound. Be advised, hostile hunter killer drone inbound. Friendly hunter killer drone deployed. முடிஞ்சா கேவலமான டீம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் 90 FPS வந்து சரி டெம்பரேச்சர் 38 39. சரி ஓகே அதே தான். சரி டெம்பரேச்சர் ஆமாம் சி பேட்டரி இன்னும் 100ல் இருக்குது. அதான் அந்த 100%லேருந்து ஓவர் சார்ஜ் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால ட்ரெயின் ஆக மாதிரி இல்லை. சரி கென்ஷினா தான் அட்லீஸ்ட் பார்க்கலாம். திடீர்னு கம்மியாக கரெக்ட். ஏன்னா 100% சார்ஜில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2% கம்மியாக இருக்கணும். அது ஓவர் சார்ஜ் ஆயிடுச்சு அதனால தான். எல்லாமே ஹையில் தான். 60 FPS மோஷன் blur ஆஃப். CPU 100% யூஸில் இருக்குது. கண்டிப்பாக ஹீட் ஆகும். Speed of light. Time to know my sword. Rain outlines your fate. Don't blink. Hey! Witness the power of Gugwa. Freeze to the core. Beg for mercy. Teamwork is dreamwork. Let me weave you a verse. ஸ்லோவாக ட்ராப் ஆகுது. 53 56. Incoming. Hey! ஓகே Speed of light. Cut to the chase. Know my sword. I'm going in. Ring cutter. Vengeance will be mine. ஹலோ டெம்பரேச்சர் 42 ஓகே. ஃப்ரண்ட்டில் 42, பேக்கில் இங்கேயும் பாருங்க இங்கே மேலே 40. ஓ பரவாயில்ல ஆக்சுவலி டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் ஸ்லோவாக த்ராட்டில் ஆகுது. அண்ட் தெரியுது அந்த FPS ஸ்லோவாக ட்ராப் ஆகுதுன்னு. சார்ஜ் எதாவது கம்மியாயிருக்கா? சார்ஜ் இன்னும் 100%ல் இருக்கு. அது ரீசார்ஜ் பண்ணுவேன். ஓகே ஆமாம் ஆமாம் கிளியராக ஆமாம். ஓகே 40,000க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா? கேமிங்காக ஆக்சுவலி சூப்பர் டீல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 8+ Gen 1 அந்த ப்ரைஸில் கிடைக்காது இந்தியாவில், இது வரைக்கும் கிடைக்காது. ஆனால் 8,200 30,000க்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஆமாம் கரெக்டு. ஸோ அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் கேமரா பெட்டராக இருக்குது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட OnePlus 11 ஹார்ட்வேர் தான் இருக்குது. 100 சார்ஜிங் வேறு இருக்குது, 5000 mAh பேட்டரி வேறு இருக்குது. அண்ட் OnePlusோட சாஃப்ட்வேர் அதுதான் வேறு டிஃப்ரென்ஸ். இது 1UI தானே, சரி 1UI இல்லை, கலர் சொல்லு ஆக்சிஜன் பேஸு ஆக்சிஜன் ஆமாம் இருக்குது. ஸோ அது ஐக்கு வேணும்னா ஃபன் டச் OS 30,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கரெக்ட். ஸோ ஓகே ஒரு ரீசெண்டான டீல் 40,000 ரூபாய்க்கு ஓகே தான். கேமிங்க்கு இது ஓகேயான ஃபோன் தான். ஆமாம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.